ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சஸ்பென்ஸ் த்ரில்லர் கலந்த ஒரு கதை. ஆக்சுவலி இந்த படத்தோட ஒன்லைனர் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த ஒன்லைனர் சொன்னா இந்த மொத்த படத்தை பார்த்த மாதிரி தான், பட் அது ஒரு வித்தியாசமான ஃபீலை கொடுக்காது. அதனால இந்த படத்தை ஒரு தரமா இதுல இருக்கிற கதையை உங்களுக்காக நான் சொல்ல போறேன். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி இதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல மலைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊரை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மலைகளுக்கு மேல ஒரு மைனுமே இருக்கும். அந்த சமயத்துல தான் இங்க ஒரு சின்ன பையன் ஜாலியா விளையாண்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க இல்லையா. இவன் பேரு எய்டன். இவன் தான் அப்பா கூட அவரு வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த மைனுக்கு வந்திருப்பான். இவ்வளவு நேரம் அவன் வெளியில சுத்திட்டு இருப்பான். கரெக்டா அவங்க அப்பா வர்ற நேரமா பார்த்து அவன் வண்டிக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறான். அவங்க அப்பா பேரு பிராங்க் வீவர். அவங்க அப்பா வரும்போது உள்ள இருந்து எனக்கு ஏதோ சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம் அப்படின்னு கேட்கும்போது அது ஒண்ணும் இல்ல, நாங்க உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அது வரைக்கும் இங்கேயே அமைதியா இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. முக்கியமா இந்த மைன்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போறாரு. ஆக்சுவலி அந்த மைன்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுரங்கம் இருக்கும். அதுக்குள்ளதான் இவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவர் அதுக்குள்ள போறதுக்காக மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு உள்ள போலாம் அப்படின்னு ரெடி ஆகும் போது அந்த இடத்துல ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மிருகத்தோட சத்தத்தை அவர் கேட்கிறாரு. திரும்பி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல, இவர் மட்டும் தான் இருக்கிறாரு. அதனாலே உடனே அவர் என்ன பண்றாருன்னா பிளார பத்த வச்சு அந்த சுரங்கத்துக்குள்ள அவர் போறாரு. அந்த சுரங்கம் ரொம்ப தூரம் உள்ள போகுது. இந்த மாதிரி ஒரு வழியா அந்த சுரங்கத்தோட எண்டு கிட்ட வரும்போது அந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் பேரு லெக்ராய். இவங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே வேக வேகமா அவங்க எடுக்க வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி இவங்க ரெடி ஆகி அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அந்த மாதிரி அவங்க அங்க இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுரங்கத்துக்குள்ள இருந்து ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு சத்தம் கேக்குது. சரி, அது ஒண்ணும் இருக்காது, அதனால நம்ம இங்க இருந்து கிளம்பலான்னு மறுபடியும் அவங்க சொல்லும் போது திரும்பவும் அதே சத்தம் ஒரு மாதிரி கிட்ட வர்ற மாதிரி கேக்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அது என்ன சத்தம் பிராங்க் அப்படின்னு கேட்கும்போது அது கண்டிப்பா ஒரு விலங்காதான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே ரெண்டு பேரும் போய் என்ன பண்றாங்கன்னா அப்படி அங்க என்னதான் இருக்கு அதை பாக்குறதுக்காக அவங்க போறாங்க. இவங்க அப்படி அதுக்குள்ள போகும்போது அங்க நிறைய விஷயங்கள் தொங்க விடப்பட்டிருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க வரும்போது அந்த மாதிரி ஒண்ணு இருந்திருக்காது. அந்த மாதிரி இவங்க ஒரு மாதிரி பயத்தோட பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த விலங்கு வருது. இத பார்த்த உடனே ரெண்டு பேரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கையில இருக்கிற கண்ணை வச்சு அதை ஷூட்டும் பண்றாங்க. ஆனா அந்த விலங்கு என்ன பண்ணுதுன்னா இவங்க ரெண்டு பேத்தையும் அந்த இடத்திலேயே கொலை பண்ணுது. இப்போ ரொம்ப நேரம் ஆனனால எய்டன் காரை விட்டு வெளியில அந்த மைன்குள்ள போறான். அவன் டேடி நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உள்ள போகும்போது கட் பண்ணா டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேரு தான் ஜூலியா, நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க அங்க இருக்கிற ஒரு லோக்கல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க அங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மிஸ்ஸஸ் பூத் அந்த கிளாஸ பாக்குறதுக்காக வருவாங்க. இவங்க இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற குழந்தைங்க யாருமே அந்த கிளாஸ ஒழுங்காவே கவனிக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்னு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் தவிர. அவங்க இன்னைக்கு எடுக்க போற டாபிக்னு பார்த்தா ஏதோ ஒரு ஸ்டோரி டெல்லிங். அத பத்தி அந்த கிளாஸ்ல இருக்கிற லூக்கஸ் அப்படிங்கிற ஒரு பையன் கிட்ட கேள்வி கேட்கும் போது அவன் எதுவுமே பேச மாட்டான். அது மட்டும் இல்லாம மத்த பசங்களை விட அவன் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி வியர்டா இருக்கான். இப்ப அதுக்கப்புறமா கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த லூக்கஸ் பேக்கை எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவன் பேக்ல ரொம்ப மோசமான ஒரு பொம்மை இருக்கிறத அவன் கவனிக்கிறான். ஆக்சுவலி இது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனோட பேக்ல வச்சு அவனை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி விளையாண்டு இருக்காங்க. ஆனா அவன் எதுவுமே நினைக்காம அவன் பேக்கை எடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு போறான். அவன் வீடு எங்க இருக்குன்னு பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போமே ஒரு மைன், அதுக்கு பக்கத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி அவன் போயிட்டு இருக்கும் போது அவன் வழியில ஒரு விலங்க பார்ப்பான். அதை பார்த்த உடனே அவன் என்ன பண்றான்னா கல்லை எடுத்து அதை கொன்னு அங்க இருந்து தூக்கிட்டு போறான். அதை தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு வரானா அவன் வீட்டுல ஒரு ரூமோட டோர் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இவனும் அதுல காதை வச்சு உள்ள இருந்து ஏதாவது சத்தம் வருதா அப்படின்னு கேட்டுட்டு அந்த கதவை மெதுவா திறந்து உள்ள போற மாதிரி காட்டுறதோட அப்படியே கட் பண்றாங்க. இவ அப்படியே இங்க நம்ம ஜூலியா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குறதுக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆன மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுல ஒரு பழைய பியானோ இருக்கும். அதை அவங்க தொட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். இதெல்லாம் அவங்க நினைச்சிட்டே இருக்கும்போது அவங்களோட பிரதர் அந்த இடத்துக்கு வராங்க. அவர் பேரு பால். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் பாலோட வீட்டுல தான் இவ்வளவு நாள் இருக்காங்க. இப்ப அப்படியே அங்கிருந்து நேரா லூக்கஸோட வீட கட்டுறாங்க. அவனுக்கு அப்பா அம்மானு யாருமே இல்ல போல. அவங்க ஃபேமிலி போட்டோவை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த போட்டோல அவங்க அப்பாவை மட்டும் தனியா கிராப் பண்ணி வச்சு இவன் பாத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி அதை பாத்துட்டே இருக்கும்போது காலையில இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொம்மையை இவனோட பேக்ல வச்சு கிண்டல் பண்ணி விளையாண்டு இருப்பாங்க இல்லையா,
அந்த பொம்மையை எடுத்து அதோட தலைய ஒரு மாதிரி கொடூரமா வெட்டி அவனோட வெறிய அணைச்சுக்கிறான். ஆக்சுவலி அது இன்னைக்கு நேத்து நடக்கிறது கிடையாது. எப்பவுமே அவனுங்க இவனை கிண்டல் பண்ணி விளாண்டே தான் இருப்பானுங்க. ஒரு மாதிரி இவனை வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த அடைஞ்சு கிடக்கும் இல்லையா ஒரு டோர், அதுக்கு பின்னாடி இருந்து யாரோ இங்க பாரு இங்க வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இவனும் அதை பார்த்து பயந்துகிட்டே இருக்கான். இப்படியாக அந்த ராத்திரி முடியுது. இப்ப அப்படியே அங்க இருந்த நேரம் நம்ம பாலோட வீட்டை கட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஜூலியாவுமே இருக்காங்களா. ஆக்சுவலி இவங்க அவங்களோட தம்பியோட வீட்டுல தானே இருக்காங்க. அது இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாவும் இருக்கும். அதனாலேயே அவங்க இன்னொரு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அதுக்கப்புறமா கிளாஸ்ல யாராவது அவங்களோட ஓன் ஸ்டோரியை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் கை தூக்கும் அந்த கிளாஸ்லயே. ஆனா நம்ம ஹீரோயின் லூக்கஸ் கிட்ட நீ உன்னோட ஓன் ஸ்டோரியை சொல்லு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு படிக்க தெரியாதான். இந்த மாதிரி அவங்க சிரிக்கும் போது லூக்கஸே என்ன பண்றான்னா எந்திரிச்சு நின்று அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது ஒரு காட்டுல 3 கரடிகள் இருந்தது. அது எல்லாமே இருட்டான இடத்துல ஒரு பாலடைஞ்ச கொகையில தான் வாழ்ந்துட்டு இருந்ததுங்க. ஒரு பெரிய கரடி, அதுக்கப்புறம் அதுங்களோட குட்டி. ஆக்சுவலி இந்த மாதிரி சொல்லும் போதுதான் காட்டுறாங்க அவன் இதை எல்லாத்தையுமே அவனோட நோட்ல வரைஞ்சு வச்சிருக்கான். இந்த பெரிய பேர் தான் அதுங்களோட அப்பா கரடி அதுங்களோட குட்டிகளை பாதுகாத்துட்டு இருந்தது. இப்படியாக நாட்கள் போகும்போது ஒரு நாள் அந்த அப்பா கரடிக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அது அதோட வேலையை இழக்குது. அந்த கரடியோட மொத்த வாழ்க்கையும் இருண்டு போகுது. ஒரு நாள் அந்த கரடிகள்ல ஒண்ணு அதோட வீட்டுக்கு வரும்போது அப்பா கரடியும் அதோட தம்பி கரடியும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறது அது கவனிக்குது. அந்த அப்பா கரடியோட நோய் ரொம்ப மோசமா போயிருச்சு. சாப்பாடு இல்லாதனால அதுங்க ரெண்டுமே ஒரு மாதிரி ரொம்ப கோவம் ஆகுதுங்க. இந்த மாதிரி அவன் சொல்லும் போது நம்ம ஹீரோயினோட முகத்தை பாருங்களேன். அதாவது இதை கேட்டு அவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இது நல்ல கதை தான், சரி நீ இப்போ உட்காந்துக்கோ அப்படின்னு மெதுவா சொல்லும் போது அதுக்கு கடைசியா ஒன்னு சொல்லுவான் பாருங்க. அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா என்ன, அவங்களுக்கு ஒருத்தர் இருக்காங்களே, அதாவது அவங்களே சாப்பிட்டு வாழ்ந்துப்பாங்க அப்படின்னு அவன் சொல்ல வரான். ஆக்சுவலி இவன் சொன்ன இந்த கதை நம்ம ஹீரோயின் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு மாதிரி பயங்கரமா பயன்படுத்தி இருக்கோம். எல்லாருமே அமைதியா இருக்காங்க. இப்ப அதுக்கப்புறமா கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம லூக்கஸ நேத்து 2-3 பசங்க கிண்டல் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல சென்டர்ல இருக்கான் இல்லையா, அவன் பேர் தான் கிளின்ட். அவனோட பேக்ல நாயோட கழிவு யாரோ போட்டிருக்காங்க. இது யாரு பண்ணிருப்பா அப்படின்னு தேடும்போது அவனுக்கு நேரா நம்ம லூக்கஸ் இருக்கான். இதனால என்ன ஆகுதுன்னா லூக்கஸ்க்கும் இவனுக்கும் பயங்கரமா சண்டை நடக்கும். அங்க இருக்கிற எந்த குழந்தையும் இதை தடுக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு பதிலா அவங்க இந்த சண்டையை பெருசுதான் படுத்துறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு நம்ம ஜூலியா இந்த சண்டையை நிறுத்தி லூக்கஸ டாக்டர் கிட்ட போய் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவனோட உடம்பெல்லாம் ஒரே காயம். இந்த மாதிரி டாக்டர் ஒரு பக்கம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஜூலியா என்ன பண்றாங்கன்னா அவனோட ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் எடுத்து பாக்குறாங்க. அதுல அவன் பேரு லூக்கஸ், அதுக்கப்புறம் அப்பா பேரு பிராங்க் வீவர், அம்மா இறந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு தம்பி இருக்கு. இது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ணும்போது அவங்க வீட்டுல அந்த டெலிபோன் அடிக்கும். ஆனா அந்த வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த ஒரே ஒரு க்ளோஸ்டு ரூமை தவிர. என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா அது யாருன்னு தான் தெரியல. ரொம்ப நேரம் கால் பண்ணி அவங்க எடுக்காதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அந்த மாதிரி அவங்க கிளம்பி போகும்போது அவங்க பாக்குறாங்க எல்லா குழந்தைங்களுமே பஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம லூக்கஸ தவிர அவன் நடந்து யாரு கூடயுமே பேசாம போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்கு. அதாவது எந்த மாதிரி சந்தேகம்னா இவன் யாரு கூடயுமே ஒழுங்கா பேசவும் மாட்டான், பழகவும் மாட்டான், எது கேட்டாலும் ஒழுங்கா பதிலும் சொல்ல மாட்டான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வேற அவன் ஒரு கதை சொன்னான் இல்லையா, அது உங்களுக்கு கேட்கறதுக்கே கொஞ்சம் வியர்டா இருந்தது. அதனாலே இவங்க என்ன பண்றாங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணி போறாங்க. நம்ம லூக்கஸ் நேரா ரோடு கிராஸ் பண்ணி அங்க இருக்கிற ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போறான். அங்க எல்லாருமே கியூல நின்று போயிட்டு இருப்பாங்க. எல்லாருமே உள்ள அங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் மட்டும் கண்ணாடி வழியா எட்டி பாத்துக்கிட்டே இருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் நான் இப்ப உள்ளதான் போறேன், நீ வேணா எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி அவனை உள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே அவங்க அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுவுமே சொல்ற மாதிரி தெரியல. சரி இதை விடு, உன்னோட பிரதர் பத்தி சொல்லு, அவனுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் பிடிக்குமா என்ன, உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு பிரதர் இருக்கான்னு, இங்க பாரு கண்ணா நான் உன்னோட டீச்சர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். சரி அவன் எங்க, அவன் வீட்டுல இருக்கான், உங்க அம்மா கூடயா என்ன, இங்க பாருங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும்னா என்னோட அம்மாவும் இறந்துட்டாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆமா இங்க பாரு என்ன மன்னிச்சிரு, நான் அப்படி கேட்டிருக்க கூடாதுதான். ஆனா உனக்கும் எனக்கும் ஒரு விஷயம் ஒத்து போகுது, உனக்கும் அம்மா இல்ல எனக்கும் அம்மா இல்ல. சரி அதை விட உன்னோட பிரதரை பத்தி சொல்லு, அவனோட பேர் என்ன. அதுக்கு அவன் எய்டன் சொல்றான். எய்டன் யாருன்னு தெரியுமா, ஸ்டார்டிங்ல பாத்துருப்போமே. ஓஹோ எய்டனா, சரி உன்னோட எய்டனுக்கு என்ன வயசாகுது, அவனுக்கு 7 வயசு ஆகுது அப்படின்னு அவன் சொல்றான். சரி உன்னோட தம்பி நம்ம ஸ்கூல்லயே படிக்கிறான், அவன் இனிமேல் படிக்க மாட்டான் அப்படின்னு அதுக்கு அவன் சொல்றான். ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவன் எப்பவுமே என்னோட அப்பா கூட தான் இருப்பான். ஓஹோ அப்படின்னா உங்க அப்பா டீச்சரா, வீட்லயே வச்சு ஹோம் டியூஷன் எடுக்கிறாங்களா என்ன, சரி உன்னோட அப்பா என்ன பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க கேள்வி மேல கேள்வியா கேட்கும்போது இங்க பாருங்க எனக்கு நேரம் ஆச்சு, நான் இப்போ இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அதுக்கப்புறம் அவன் இன்னொன்னையும் சொல்லுவான், தயவு செஞ்சு இனிமேல் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து வேக
வேகமா கிளம்புறான். நம்ம ஹீரோயினுக்கோ இதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்றதுனே தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. லூகஸ் என்ன பண்றானா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவன் வீட்டுக்கு போற வழியில வானத்துல இந்த காக்காங்க எல்லாம் ஒரே இடத்த சுத்தி வர்ற மாதிரி அவனுக்கு தெரியுது. இத பார்த்த உடனே அவன் என்ன பண்றானா கண்டிப்பா அங்க ஏதோ ஒண்ணு செத்து கிடக்கும் இல்லையா, அத போய் அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போறான். இவன் இப்படி அதை எல்லாமே எடுத்து அவனோட பேக்ல போடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் டைரக்டா லூகஸோட வீட்டுக்கே போயிருவாங்க. ஆக்சுவலி அங்க ஒரு ரக்கூன் தான் இறந்து போயிருக்கும். அத வந்து அவன் எடுத்து ஒரு கவர்ல போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனோட வீட்டுக்கு போன உடனே அவனோட வீட்டோட டோரை தட்டுறாங்க. அப்படி வந்து தட்டிட்டு கொஞ்ச நேரம் நிக்கும் போது அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. ஆனா அங்க யாருமே கிடையாது. இந்த சமயத்துல அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. ஹலோ, வீட்டுல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அவங்க வந்து கேட்கும்போது சத்தம் இன்னும் பயங்கரமா கேக்குது. அதாவது யாரோ நெக கீரல்களை வச்சு செவுத்து கீற மாதிரி எல்லாம் கேக்குது. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் பயந்து போய் அங்கிருந்து வேக வேகமா கிளம்புறாங்க. அவங்களுக்கு வந்து அங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா லூகஸோட டெஸ்க்ல அவன் வரைஞ்ச டிராயிங் வந்து கிழிச்சு போட்டிருப்பான். அதை எடுத்து ஒண்ணு சேர்க்கிறாங்க. அப்படி ஒண்ணு சேர்த்து பார்த்தா அது ஒரு பயங்கரமான டிராயிங். அந்த டிராயிங்ல ஏதோ ஒரு உருவத்தோட வாய்க்குள்ள ஒருத்தங்க மாட்டிட்டு இருக்கிற மாதிரி அவன் வரைஞ்சு வச்சிருக்கான். இந்த மாதிரி அவங்க அதை உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த பால் நம்ம ஹீரோயினை பயங்கரமா பயன்படுத்தி விட்டுருவாங்க. ஆமா, இது என்னது, இது இவ்வளவு கொடூரமா இருக்கு, இந்த மாதிரி விஷயத்தை தான் நீ கலிபோர்னியால எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா என்ன, அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போகும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் இங்க பாரு பால், இந்த வீட்டுல இருந்து என்ன அனுப்புறதுக்கு உனக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. நான் அதுக்காக உன்னை நான் குறை சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் இது சொல்றது கொஞ்சம் இதாதான் இருக்கும். ஆனா என்னால இனிமேலும் இந்த வீட்டுல இருக்க முடியாது. அதுக்கு பால் என்ன சொல்றானா, இங்க பாரு, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, அது வரைக்கும் நீ என் வீட்லயே இருந்துக்கோவேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்னதான் இருந்தாலும் அக்கா தானே, அக்கா பாசம் இல்லாம இருக்குமா என்ன. இப்ப இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க ராத்திரி நேரத்துல லூகஸ் அந்த இறந்து கிடந்த ரக்கூனை துண்டு துண்டா வெட்டி அந்த பூட்டி கிடக்கும் இல்லையா ஒரு டோர், அதை ஓபன் பண்ணி அதை எடுத்துட்டு போறான். ஆக்சுவலி உள்ள வந்து ஒரு பெரிய படிக்கிட்டே போகும். அந்த வழி நேரம் அட்டிக்கு தான் போகுது. அந்த மாதிரி அட்டிக்கு போய் அந்த சாப்பாடை அங்க வைக்கும் போது வேக வேகமா ஏதோ ஒண்ணு வந்து அது கொதறி சாப்பிட்டுட்டு இருக்கு. அது யாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல பாத்துருப்போமே பிராங்க், அந்த மைன்ல கூட வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, அவரு தான் இங்க இருக்காரு. ஆக்சுவலி படத்துல இங்கதான் ஒரு ட்விஸ்டே, அந்த பிராங்க் வேற யாரும் இல்ல, நம்ம லூகஸோட அப்பா தான். அவர் வந்து கொண்டு வந்த சாப்பாடை எடுத்துட்டு உள்ள போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம லூகஸோட தம்பி எய்டன் வரான். நம்ம லூகஸ் அவங்க அப்பா பார்த்து தான் ரொம்பவே பயப்படுறான். ஆனா அவன் தம்பியை பார்த்து அவன் பயப்பட மாட்டான். எங்க பாரு, உனக்காக நான் இதை ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன், இதை சாப்பிடு அப்படின்னு அவன் சொல்றான். ஆக்சுவலி அப்பா புள்ள இவங்க ரெண்டு பேத்துக்குமே என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மைண்ட்லயே என்ன நடந்ததுன்னு தெரியல. இந்த மாதிரி அவன் தம்பி கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு மாதிரி விகாரமா நீ இங்கிருந்து போ, இங்கிருந்து போ அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி அவன் அங்கிருந்து வெளியில வந்த உடனே ஆல்ரெடி அந்த டோர்ல 2-3 லாக் இருக்கும். ஆனா இன்னும் எக்ஸ்ட்ராவா 1-2 அவன் ஆட் பண்றான். எதுக்குன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா அதை வந்து மூடி வைக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம அந்த லாக்ல வந்து பாத்தீங்களா ஒரு சுருக்கு பையுமே தொங்க விடப்பட்டிருக்கு. இது அந்த மைண்ட்ல பார்த்தா அதே சுருக்கு பை தான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து பால் கிட்ட உனக்கு பிராங்க் வீவரை தெரியுமா அப்படின்னு வந்து அவங்க கேக்குறாங்க. யாரு பிராங்க் வீவரா, ஏன் தெரியாது, நம்ம டிபார்ட்மெண்ட்ல அடிக்கடி ஜெயிலுக்கு வர்றதுல அவனும் ஒருத்தன். ஆனா அவன் இப்ப தெரிஞ்சிட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த பக்கமே வர்றதில்ல. ஏன் அவனை பத்தி எதுக்காக இப்ப கேக்குற, ஆக்சுவலி அவரோட பையன், அவன் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தன். நீ வரும்போது டேபிள்ல ஒரு டிராயிங் இருந்ததே, அது அந்த பையனோட டிராயிங் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் இப்ப எந்த தப்பு பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கண்டிப்பா அவன் வேலை செய்ய வந்தானா ஏதோ ஒரு கேஸ்ல அவன் மாட்டுவான். இப்ப எனக்கு தெரிஞ்சு அவன் திருந்திட்டான்னு நினைக்கிறேன். ஏலப்பா, எனக்கு என்னமோ இது தப்பா படுது. நான் போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. கதவு திறக்கும் போது உள்ள இருந்து ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது. இல்ல எனக்கு புரியல, நீ அந்த வீட்டுக்கு போனே என்ன. எங்க பாரு, ஆமா நான் போனதான். ஆனா அங்க போய் நான் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது நார்மலான சவுண்ட் மாதிரியே தெரியல. எங்க பாரு ஜூலியா, நீ அப்படி பண்ணக்கூடாது. நீ முதல்ல பண்ண தப்பே பிராங்க் வீவரோட ஹவுஸ்க்கு போனதுதான். என்கிட்ட சொல்லாம எதுக்காக இப்படி பண்ற. இந்த மாதிரி இவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது இங்க நம்ம லூகஸை காட்டுவாங்க. அவன் வந்து அவனோட வீட்டுல இருக்கிற எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு டார்ச் லைட்டை வச்சு அவனோட நோட்ல வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மூடப்பட்டிருக்கும் இல்லையா டோர், அதுக்கு பின்னாடி இருந்து எய்டனோட குரல் கேக்குது. லூகஸ், இங்க பாரு லூகஸ், எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி அவன் அழுக ஆரம்பிக்கும் போது இதை பார்த்த உடனே லூகஸ் எதுவுமே ரிப்ளை பண்ணாம ஒரு ஹெட்போனை எடுத்து அவன் மாட்டான். ஆக்சுவலி இது நினைச்சு பாக்குறதுக்கு எவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஒரு பையன் அவங்க அப்பாவும் தம்பியும் என்ன ஆச்சுன்னே தெரியாம ஒரு ரூம்ல வச்சு அடைச்சு வச்சிருக்கான். அவன் இதை வேணும்னு பண்ணானா இல்ல தெரியாம பண்ணானா எதுவுமே அவனுக்கு தெரியாது. இந்த மாதிரியாக அந்த ராத்திரி போகும்போது இப்ப அடுத்த நாள் அவங்க அப்பாவும் தம்பிக்கும் சாப்பாட்டுக்காக இவன் என்ன பண்றான்னா ஒரு ட்ராப்ப வந்து காட்டுல செட் பண்றான். அந்த மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஹண்டர் வந்திருப்பாரு. அவர் எதையோ பார்த்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த காட்டுல ஒரு மரத்து
மரத்துக்கு பக்கத்துல ஒரு மாதிரி பாதி அழுகி போய் கிடக்குற ஒரு மனுஷனோட உடல் அங்க கிடக்குது. இத வந்து லூக்கஸும் பாக்குறானா. இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஸ்கூல்ல நம்ம ஹீரோயின் அவனோட டெஸ்க்ல இருக்கிற எல்லா பொருளையும் வெளியில எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க 2-3 புக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்டோரி புக்ஸான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இந்த காட்டுல விலங்குகளை பொறி வச்சு பிடிப்பாங்க இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம். அது மட்டும் இல்லாம இன்னொரு புக்குமே இருக்கு. அதுல வந்து டேஞ்சரஸ் ஸ்பிரிட்ஸ்னு போட்டிருக்கு. கூடவே அவனோட டிராயிங் நோட்டும் கிடைக்குது. அந்த டிராயிங் நோட்ல அதே மாதிரி கொடூரமான டிராயிங்ஸ் அவன் வரைஞ்சு வச்சிருக்கான். ஆக்சுவலி ஒரு 12 வயசு குழந்தையோட டெஸ்க் கடியில ஸ்டோரி புக்ஸ் இருந்து பார்த்திருப்போம். இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான புக்ஸ் எல்லாம் இருந்து பார்த்திருக்கீங்களா? இதை கொண்டு போய் நேரம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மிஸ்ஸஸ் பூத் கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. இல்ல ஜூலியா, எனக்கு புரியல, ஒரு 12 வயசு பையன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமா பண்ணிட்டு இருக்கான். இதை பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்களா என்ன? நான் உங்களுக்கு கால் பண்ண ஆனா அவங்க எடுக்கல அப்படின்னு ஜூலியா சொல்லும்போது, சரி விடுங்க, இதை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்க போய் அவங்க இந்த ட்ரிங்க்ஸை வாங்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்கும் போது ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகி அங்க இருந்து எதுவுமே வாங்காம வெளியில வராங்க. அந்த மாதிரி வெளியில வரும்போது பார்த்தா அந்த இடத்துல நம்ம பால் இருக்காப்ல. பால் கூட நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுல ஒரு ஹண்டர் அந்த டெட் பாடியை பார்த்துட்டு இருந்திருப்பாரு இல்லையா, அவர் பேரு வந்து வாரன். பால் கூட பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்ம பால் வந்து ஒரு ஷெரீஃப். அவர் பால் கிட்ட காட்டுல நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லிட்டு போறாரு. எங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, ஜூலியா ஆக்சுவலி எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இவரு காடுகளுக்கு நடுவுல ஒரு மனுஷனோட டெட் பாடி இருக்கிறத கண்டுபிடிச்சாராம். சரி அது இருக்கட்டும், அவர் யாரு, உனக்கு அவரை தெரியாதா? அவர் தான் ஷெரீஃப் ஸ்டோக்ஸ். நம்ம குழந்தையா இருக்கும்போது நமக்கு வந்து உதவி பண்ணாரே. ஆமாமா எனக்கு தெரியும். உனக்கு அதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த மனுஷனோட உடல் ஒரு மாதிரி அழுகப்பட்ட நிலைமையில இருந்ததாவும் அதுல பாதி உடல் தான் அங்க கிடக்கிறதாவும் அவர் சொன்னாரு. கடவுளே, உண்மையிலே இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா என்ன? எனக்கே தெரியல. நீ பத்திரமா வீட்டுக்கு போ, நான் இந்த கேஸை முடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாப்ல. ஷெரீஃப் ஸ்டோக்ஸ் கிட்டே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி லூக்கஸ் என்ன பண்றான்னா திரும்பவும் சாப்பாடு எடுத்துட்டு மேல போறான். அப்போ வந்து அவன் தம்பி எய்டன் உண்மையிலேயே கடவுள் இருக்காரா இல்ல அவர் இறந்துட்டாரா அப்படின்னு அவன் ஒரு கேள்வி கேட்கறான். இல்ல எனக்கு புரியல, நம்ம அப்பா என்ன சொன்னாருன்னா கடவுள் இறந்துட்டாருன்னு சொல்றாரு. இந்த மாதிரி அவன் கேட்ட உடனே அவங்க அப்பாவை திரும்பி பாக்குறான். பார்த்தா அவர் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாரு, கவலைப்படாத, உனக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த சாப்பாடை கொடுக்கறான். அந்த மாதிரி அவன் அதை எடுத்து சாப்பிடும்போது அவனோட கண்களை பாருங்களேன், அவனோட ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வடியுது. இதுல இருந்தே தெரியுது அவன் எதனாலயோ பாதிக்கப்பட்டிருக்கான். ஆனா அது என்னன்னு தான் தெரியல. அவன் கண்ணுல இருந்து மட்டும் இல்லாம அவன் இரும்பும் போது அவன் வாயில இருந்து ரத்தம் கசியுது. இந்த மாதிரி அவன் இரும்பும் போது தான் காட்டுறாங்க அவங்களோட அப்பாவோட உடம்புல இருந்து ஒரு மாதிரி வித்தியாசமா வெளிச்சம் வருது. இதை பார்த்த உடனே பயந்து போய் அவன் என்ன பண்றான்னா வேக வேகமா அங்கிருந்து ஓடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில பால் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த காடுகள்ல வந்து ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்குமே, அதை கொண்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றாரு. ஆக்சுவலி அது யாரோட டெட் பாடின்னு தெரியுதா? ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போமே லெக்ராய், அவனோட டெட் பாடி தான் இங்க கிடக்குது. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, இது யாரோ கொலை பண்ண மாதிரி தெரியல, ஏதோ ஒரு மிருகம் இவரை கொன்றிருக்கு. ஆனா அதை பாரு, ஒவ்வொரு இடமும் அழுகி போனது கிடையாது, இது எல்லாமே அந்த மிருகம் கொதறி வச்சிருக்கு. ஆனா எனக்கு என்ன கேள்வினா, இந்த அளவுக்கான ஒரு மிருகத்தோட கடியை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலி அந்த ஹண்டர் வாரனுமே அங்க இருப்பாரு. அவருக்கே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப அதே சமயம் மிஸ்ஸஸ் பூத் என்ன பண்றாங்கன்னா லூக்கஸோட வீட்டுக்கு வராங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டு முன்னாடி வரும்போது மேல அட்டிக்ல இருந்து யாரோ இவங்கள பாக்குற மாதிரி தெரியுது. எங்க கிளாஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரிய குழந்தைங்களுக்கு வந்து போட்டு காட்டிட்டு இருக்கும் போது நம்ம லூக்கஸ் பாருங்களேன், அதை எதையுமே கவனிக்காம டெஸ்க் கடியில எதையோ பண்ணிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயினுமே பாக்குறாங்க. ஆக்சுவலி அவ ஒரு மரக்கட்டையை எடுத்து கத்தி மூலமா எதையோ பண்ணிட்டு இருக்கான். இப்ப அதே சமயம் இந்த பக்கம் மிஸ்ஸஸ் பூத் என்ன பண்றாங்கன்னா சும்மா இல்லாம அந்த கதவு திறந்து உள்ள போறாங்க. உள்ள போனா அவங்களால அந்த வீட்டோட துர்நாற்றத்தை தாங்கவே முடியல. இப்ப அதே சமயம் லூக்கஸ் அந்த மரத்துண்டை வச்சு ஏதோ ஒரு வித்தியாசமான பொருளை உருவாக்குறான். அதை பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கும். மிஸ்ஸஸ் பூத் வந்து அந்த வீட்டுல இருக்கிற எல்லா ரூமுக்குமே போய் பார்ப்பாங்க. ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பதான் அவங்க கண்ணுக்கு அந்த மூடி கிடக்கிற அந்த டோர் வந்து தெரியுது. அப்படி அவங்க அதுல வந்து காதை வச்சு பார்க்கும்போது உள்ள ஏதோ ஒரு சின்ன குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. இவங்க வந்து அதோட விடாம அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ளேயே போயிருவாங்க. அந்த மாதிரி உள்ள போய் பார்த்தா அங்க இருக்கிற எல்லா செவுத்துலயும் ஒரே ரத்தக்கரையா இருக்கு. மெதுவா படிக்கிட்டு ஏறி அந்த அட்டிக்கு வரும்போதுதான் தெரியுது உள்ள நம்ம எய்டன் இருக்கான். அட கடவுளே, நீ பசியால தவிச்சுக்கிட்டு இருந்தியா? இந்த லூக்கஸ் உன்னை என்ன பண்ணா? அந்த மாதிரி அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து வந்து அந்த பிராங்க் அவங்கள பயங்கரமா அட்டாக் பண்றான். மிஸ் போத் இதை பார்த்த உடனே பயந்து போய் அங்கிருந்து தப்பிக்க பார்ப்பாங்க. ஆனா அவன் என்ன பண்றான்னா அவங்களோட கைய பிடிச்சு அவங்களோட கை விரல கடிச்சு துப்புறான். ஆனா அவன் அதோட விடாம அவங்களோட கழுத்தை கடிச்சு அந்த இடத்துல சாகடிக்கிறாரு. அதோட விடாம அவங்களை எந்த அளவுக்கு கொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அம்மாவை கடிச்சே கொலை பண்றாரு. இதை எல்லாத்தையுமே ஓரமா இருந்து எய்டன் பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி கொலை பண்ணதுக்கு அப்புறமா தான்
இந்த பிராங்க் அவரோட உடம்புல இருந்து உருமாற ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவரோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு விஷயம் அவரை பொழந்துகிட்டு வெளியில வருது. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம பால் ஸ்டார்டிங்ல பார்த்துப்போமே அந்த மைண்ட் அந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வராரு. அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அங்க இருக்கிற சுரங்கம் தெரிய வருது. அந்த சுரங்கத்துக்குள்ளேயும் இவங்க போகும்போது ஒரு வித்தியாசமான மானோட கொம்பு வந்து இவங்களுக்கு கிடைக்குது. பட் அது வந்து மானோட கொம்பு கிடையாது, அது கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய சுருக்கு பைகள் வந்து அங்க தொங்க விடப்பட்டிருக்கு. இவங்களுக்கு இங்க என்ன நடந்திருக்கும்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. இப்ப அதே சமயம் இந்த பக்கம் நம்ம லூக்கஸ் தண்டவாளத்து வழியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கிளின்ட் வரான். அவன் வந்து எதுக்காக என்ன பார்த்து பயந்து ஓடுற, எங்க இரு நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கலாம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு விசித்திரமான ஜந்து அந்த மரத்து மேல இருந்து இவங்களே பாக்குது. இது இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் லூக்கஸ் என்ன பண்றான்னா அங்கிருந்து வேக வேகமா ஓடுறான். ஆனா பாவம் கிளின்ட் அதுகிட்ட வசமா மாட்டிக்கிறான். அது ஆக்சுவலி எப்படிப்பட்ட மிருகனே தெரியல, அது அவனை அந்த இடத்திலேயே செதைச்சு கொலை பண்ணுது. இத பார்த்து பயந்து போன லூக்கஸ் அங்கிருந்து வேக வேகமா ஓடி அவனோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வாசல்ல மிஸ் பூத்தோட வண்டி இருக்கிறத அவன் கவனிக்கிறான். இதை பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சு போயிருச்சு அவங்க கண்டிப்பா வீட்டுக்குள்ள போயிருக்காங்க, அவங்க ரெண்டு பேரையும் சந்திச்சிருக்காங்கன்னு. உடனே இவன் வேக வேகமா உள்ள போய் பார்க்கும்போது அங்க அவங்க அப்பாவையும் எய்டனையும் காணோம். என்னன்னு பார்த்தா அவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஜன்னலை உடைச்சு வெளியில போயிருக்காங்க. இதை இவன் பார்த்த உடனே இவன் என்ன பண்றான், கண்டிப்பா இங்க போலீஸ் வரும்னு தெரிஞ்சு மிஸ் பூத்தோட காரை ஒரு டர்பை போட்டு அதை மூடுறான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா ரத்த கரைகளையும் அவன் அந்த இடத்துல தடையுமே இல்லாம சுத்தமும் பண்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில கிளின்ட்டோட அம்மா அவனை நேத்தில இருந்தே காணோம்னு ஸ்கூல்ல போய் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்றக்கும் நம்ம பால் தான் வராரு. அங்க நம்ம ஹீரோயினுமே இருப்பாங்களா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கிளாஸ்க்கு வெளியில இருந்து கவனிக்கும் போது லூக்கஸ் இவங்களே பாக்குற மாதிரி தெரியுது. அப்படின்னா கண்டிப்பா இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம மிஸ் பூத்தையும் 2-3 நாளா காணோம். மிஸ் பூத் கடைசியா என்ன சொல்லிருப்பாங்கன்னா நான் லூக்கஸோட பிரச்சனையை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க. அதனாலே இவங்க சந்தேகப்பட்டு லூக்கஸோட வீட்டுக்கே போறாங்க. அங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு வண்டி மூடப்பட்ட நிலைமையில இருக்கு. அந்த டார்பாயை விளக்குனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த வண்டி வேற யாரோடதும் கிடையாது, மிஸ் பூத்தோடதுன்னு. அவ்வளவுதான். உடனே நம்ம பாலுக்கு வந்து இதை ரிப்போர்ட் பண்ணும்போது சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீஸ் வந்து வராங்க. வந்து பார்த்தா மிஸ் பூத் ஒரு மாதிரி செத்தஞ்ச நிலைமையில இருக்காங்க. நம்ம நினைச்சிருப்போம் மிஸ் பூத்தோட சடலம் மட்டும்தான் அங்க இருக்குன்னு. ஆனா அங்க இன்னொரு சடலமும் இருக்கு. அது யாரோடதுன்னா மிஸ்டர் பிராங்கோடது. அதாவது மிஸ் பூத்தாச்சும் கொஞ்சம் பாக்குற நிலைமையில இருக்காங்க. ஆனா இந்த பிராங்க் வீவர் ஒரு மாதிரி பயங்கரமா அவனுக்குள்ள இருந்து யாரோ வெடிச்சு வெளியில வந்தவன் மாதிரி இருக்கான். மேல இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வெளியில தான் இருப்பாங்க. அந்த சமயத்துல லூக்கஸ் அவன் வீட்டுக்கு போறான். இத பார்த்த உடனே அவனை தடுத்து நிறுத்தி இங்க பாரு பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக கூட்டிட்டு போனோம், அப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் அவனை ஃபுல்லா செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பசங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா அவன் வந்து ரொம்பவே டீஹைட்ரேட் ஆயிருக்கான். அது மட்டும் இல்லாம ராப்பகல்னு அவனுக்கு சரியா தூக்கமே இல்ல. சொல்ல போனா அவன் மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கான். இந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆனால பையனை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால இந்த நிலைமையில அவனை எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாதீங்க, ஒரு நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நீங்க கேட்க வேண்டியதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. நம்ம லூக்கஸ் ஹாஸ்பிட்டல்ல இப்படி இருக்கும்போதுதான் அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பாக்குறான். என்னன்னா நம்ம ஸ்டார்டிங் சீன்ல அப்பாவும் புள்ளையும் அந்த மைனுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா ரெண்டு பேத்தையும் வெளியிலே இருக்க வச்சுட்டு அவரு மட்டும் ஒரு ரூம்குள்ள போய் தன்னை லாக் பண்ணிக்கிறாரு. பசங்க எல்லாரும் அப்பா அப்பா எதுக்காக இப்படி பண்றீங்க, எதுக்காக உங்களை நீங்களே லாக் பண்ணிக்கிறீங்க, தயவு செஞ்சு கதவு திறங்கன்னு கத்திருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருந்த அவங்க அப்பா ரத்த வாந்தி எடுத்தும் உடம்பு முடியாத நிலைமையில இருக்காரு. பசங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால அவர் கதவு திறந்து என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க பசங்களா, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால அமைதியா இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கதவை லாக் பண்றாரு. என்னன்னு பார்த்தா உள்ள அந்த மனுஷன் படாத பாடுபட்டு இருக்காரு. அவரால கொஞ்சம் கூட வேதனைய தாங்கவே முடியல. அதோட அவர் விடாம இந்த டோருக்கு வெளியில லாக் வந்து தொங்க விடப்பட்டிருக்கும் இல்லையா, இது வந்து லூக்கஸ் பண்ணல, அவங்க அப்பா தான் இந்த லாக்கை வந்து பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி லாக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க பசங்களா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லை, இந்த கதவை நீங்க எப்பவுமே லாக் பண்ணி தான் வைக்கணும், நான் உள்ள இருந்து என்னதான் கத்தனாலும் கதர்னாலும் சரி எக்காரணத்து கொண்டும் இந்த டோரை நீங்க திறந்துடக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு இவர் அந்த ரூம்குள்ள போக லூக்கஸ் அந்த டோரை லாக் பண்றான். இந்த மாதிரி நாட்கள் வந்து போயிட்டு இருக்கும் போது எய்டனுக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. அதனால அவங்க அப்பா கிட்ட எய்டனுக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அவரு என்ன பண்றாருன்னா எய்டனை அந்த ரூம்குள்ள இழுத்துட்டு போறாரு. நாட்கள் கடக்க கடக்க அந்த நோய் இன்னும் பரவலா பரவ ஆரம்பிக்குது. இத நம்ம லூக்கஸாலே தாங்க முடியல. இதுல இருந்தே தெரியுது அவன் எந்த அளவுக்கு மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கான்னு. இப்ப அதுக்கப்புறமா நம்ம பசங்க ரெண்டு பேரும் எங்கேயோ போற மாதிரி தெரியுது. அவங்க யார மீட் பண்ண போறாங்கன்னா நம்ம வாரனை மீட் பண்ண தான் போறாங்க. அந்த மைண்ட்ல கிடைச்ச அந்த சுருக்கு பையா இருக்கட்டும், லூக்கஸோட வீட்டுல இருக்கிற சுருக்கு பையா இருக்கட்டும், எல்லாமே ஒண்ணுதான். அதை கொண்டு வந்து வாரன் கிட்ட கொடுக்கும்போது வாரனுக்கு அது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாம
இல்லாம அந்த சின்ன பையன் வரைஞ்சிருப்பான் இல்லையா டிராயிங், அதையுமே கொண்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே இன்னும் ஒரு மாதிரி அவரோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இத நீங்க எங்க கண்டுபிடிச்சீங்க? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தன் தான் இதை வரைஞ்சான் அப்படின்னு நம்ம ஜூலியா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அவரோட கையில ஒரு புத்தகமும் அந்த மைன்ல கிடைச்ச ஒரு மானோட கொம்புமே இருக்கும். அதை காட்டி அவர் என்ன சொல்றாருன்னா, இது என்ன கொம்புன்னு தெரியுதா? இது மானோட கொம்பு கிடையாது, இதோ இதுல இருக்கிறது தான் இது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த விஷயம் தான் அந்த மைன்ல இருந்திருக்கு. இது வந்து ஒரு வெண்டிகோ, இது வந்து ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர். அர்பன் லெஜெண்ட் படி இதுங்க குளிர்காலத்துல தான் அதிகமா பரவுங்க. இதுங்களுக்கு தேவையே மனித உடல் தான். அதுங்க மனிதர்களோட உடலை அதுங்களோட கூடாரமா அமைச்சுக்குங்க. என்னதான் இது வந்து புத்தகத்துல வர ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சரா இருந்தாலும் இது உண்மையிலேயே வாழ்ந்ததுக்கான ஆதாரம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நம்ம பசங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த மாதிரி இவங்க போயிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு புதுசா ஒரு கேஸ் வருது. அதுவும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கேஸா. இது கேட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேருமே அந்த ரயில்வே ட்ராக் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. என்னன்னா, அங்க ஒரு சின்ன பையனோட டெட் பாடி இருக்கான். அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ண வந்த அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு பால், நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு கேஸை டீல் பண்ணதே கிடையாது. அந்த பையனை பாதி சாப்பிட்ட நிலைமையில இருக்கான், அவன் முகம் செதைக்கப்பட்ட நிலைமையில இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம பாலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க கொலை மேல கொலை நடந்துட்டு இருக்கு. அதனால டான் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் இதை பத்தி மேயர் கிட்ட உடனே பேசுறேன்னு அவர் சொல்றாரு. இவங்க அப்படியே அங்கிருந்து நேரா ஹாஸ்பிட்டல் போய் நம்ம லூக்கஸ வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பால் என்ன பண்றாருன்னா, இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு விட்டதுக்கு அப்புறமா அவர் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருப்பாரு. அதனால அவர் வர வரைக்கும் ஷெரீஃப் டான அவரோட வீட்டுல இருக்க சொல்லியிருப்பாரு. நம்ம ஷெரீஃப் டானும் அந்த இடத்துக்கு வரும்போது வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம பசங்களை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து மெதுவா அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது, இங்க பாரு லூக்கஸ், நீ பயப்படாத, இனிமேல் தான் நீ தைரியமா இருக்கணும். உன்னோட அப்பா இறந்துட்டாங்க. இல்ல, என்னோட அப்பா இறக்கல, எனக்கு புரிஞ்சது லூக்கஸ். இது நீ வந்து ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே உங்க அப்பா உங்க வீட்டு அட்டிக்குல இறந்து கிடக்குறாரு. ஆனா லூக்கஸ் அதுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவான். அதை கேட்ட உடனே அவங்க ஒரு மாதிரி ஆடி போயிருவாங்க. அதாவது, அட்டிக்குல இறந்து கிடந்தது என்னோட பழைய அப்பா, என்னோட புது அப்பா வெளியில தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல தான் ஷெரீஃப் டான் வெளியில இருக்கிற ஸ்டோர் ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வரதை கேட்டு அங்க போறாரு. நம்ம ஹீரோயின் அவனோட டிராயிங் நோட்டை எடுத்து பார்க்கும்போது அதுல அன்னைக்கு என்ன நடந்ததோ அதை எல்லாத்தையுமே அவன் வரைஞ்சு வச்சிருக்கான். லூக்கஸ் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா அவர் என்ன தேடி வருவாரு, எய்டனையும் கையோட கூட்டிட்டு வருவாருன்னு அவன் சொல்றான். இவன் இப்படி சொல்லும் போது வெளியில இருந்து ஒரு கொடூரமான சத்தம் கேட்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போயிருவாங்க. ஷெரீஃப் டானுமே அதை கேட்டு ஒரு மாதிரி பயந்துருவாரு. நான் சொன்னல, அவர் வந்துட்டாரு அப்படின்னு அவன் சொல்றான். டான் என்ன பண்றாருன்னா, வாக்கி டாக்கி மூலமா, எங்க பாரு பால், நீ சீக்கிரமா வந்தே ஆகணும். ஏன், என்னாச்சு டான், என்னாச்சு? உங்களோட ஸ்டோர் ரூம்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே பால் என்ன பண்றாருன்னா, காரை எடுத்துட்டு வேக வேகமா வர்றாரு. நம்ம ஷெரீஃப் டான் ஷெட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை இருக்கான். அது யாருன்னு தெரியுதா? அதுதான் எய்டன். இங்க பாரு பால், இங்க ஒரு குழந்தை இருக்கு, இங்க ஒரு சின்ன பையன் இருக்கா அப்படின்னு வந்து சொல்லும்போது பின்னாடி இருந்து வந்து அந்த ஜந்து அது அதோட கொம்ப வச்சு அவரை கொல்லுது. அவ்வளவுதான், மனுஷன் அந்த இடத்துல இறந்து போறாரு. இது எல்லாத்தையுமே வாக்கி டாக்கில கேட்டுட்டு உடனடியா நம்ம பால் வீட்டுக்கு வந்து சேர்றாரு. அவரும் என்ன பண்றாருன்னா, கன்னை எடுத்துட்டு மெதுவா வரும்போது ஜன்னல் வழி என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறாங்க. ஷெட்டுக்குள்ள வந்து பார்த்தா டான் பரிதாபமா இறந்து கிடக்குறாரு. அது மட்டும் இல்லாம எய்டன் அங்கதான் இருக்கான். உடனடியா அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு அவர் போகும்போது திரும்பவும் அந்த ஜந்து அங்க வந்துரும். அது என்ன பண்ணுதுன்னா, பாலை ஒரே முட்டுதான், அவன் தெரிச்சு போய் விழுந்துருவான். நம்ம பாலால எந்திரிக்க கூட முடியாது. அவன் இதை பார்த்த உடனே பயங்கரமா பயந்துருவான். அது அதோட விடாம என்ன பண்ணுதுன்னா, திரும்பவும் பின்னாடி வழியா வந்து நம்ம பாலை ஒரு முட்டும். இதனால அதோட கொம்பு அவனோட கையிலேயே ஏத்திரும். ஒரு உழுக்குனதுல நம்ம பால் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவான். பாலை அட்டாக் பண்றத தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, வேக வேகமா வெளியில வராங்க. வந்து பார்த்தா பால் ஒரு மாதிரி மயங்கின நிலைமையில இருக்கான். இந்த சமயத்துல லூக்கஸ் வேற அங்க இருந்து தப்பிச்சிருவான். நம்ம பாலுக்கு நல்ல வேலை அடிதான் பட்டிருக்குமே ஒழிய அவன் உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்ல. உடனடியா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவனோட காயத்துக்கு கட்டு போடுறாங்க. அது எங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச அது அந்த மைனுக்கு தான் போயிருக்கும். ஏன்னா லூக்கஸ் அவங்க அப்பா அவனை கூட்டிட்டு மைனுக்கு தான் போவேன்னு சொல்லியிருந்தாராம். அதனால நானும் அங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு ஜூலியா, நீ தனியா போகாத, நானும் வரேன் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த நிலைமையில உன்னால வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் அவன் கூட வந்தே தீருவேன்னு அவர் சொல்றாரு. இதனாலே நம்ம பசங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, காரை எடுத்துட்டு அந்த மைனுக்கு போறாங்க. பால கார்லயே இருக்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவனோட கன்னை எடுத்துட்டு அங்க போறாங்க. அந்த மைன்குள்ள நான் சொன்ன மாதிரி ஒரு சுரங்கம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அவங்க போறாங்க. அந்த மாதிரி அவங்க உள்ள போகும்போது அந்த இடத்துல அதே மாதிரி நிறைய சொருக்கு பைகள் தொங்க விடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியாக அவங்க மேலும் உள்ள போகும்போது அவங்க நம்ம பசங்களை பாக்குறாங்க. லூக்கஸ், உனக்கு ஒண்ணும் ஆகலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருந்து எய்டனும் வெளியில வரான். இந்த மாதிரி அவங்கள வந்து பாத்துக்கிட்டு இப்ப அப்படியே சைடா திரும்ப
திரும்பினா அந்த இடத்துல அந்த மிருகம் ஒரு கரடிய கொன்னு தின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்ன பண்ணுதுன்னா இவங்கள பார்த்த உடனே அதோட உண்மையான முகத்தை காட்டும் பாருங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி விகாரமா இருக்கும். என்ன விதமான ஒரு மிருகனே அவங்களுக்கு தெரியல. அதை பார்த்த உடனே கண்ணை எடுத்து ஷூட் பண்ணும்போது அது ஒரே அடிதான். நம்ம ஹீரோயின் திருச்சு போய் விழுந்துருவாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி தெரியல. திரும்பவும் கண்ணை எடுத்துட்டு வரும்போது அது என்ன பண்ணுதுன்னா அவங்களோட பின்பக்கமா வந்து அவங்கள அட்டாக் பண்ணிடும். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த சமயத்துல அவங்க கைக்கு ஒரு ஃபிளார் கிடைக்குது. அதை பத்த வச்சு அதை பயன்படுத்த பாக்குறாங்க. அதுக்கு இந்த நெருப்புனா பயம் போல அதனாலே பின்னாடி போகுது. இந்த சமயத்துல அங்க கிடைச்ச ஒரு ராடை அதோட வயிற்றிலேயே சொருகுறாங்க. ஆனா அதுக்கு எதுவுமே ஆன மாதிரி தெரியல. அது என்ன பண்ணுதுன்னா அந்த ராடை அப்படியே பிச்சு எரியுது. நம்ம ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. அது நம்ம ஹீரோயினா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது பின்னாடி இருந்து வந்த லூக்கஸ் அதோட இதயம் இருக்கிற பகுதியிலேயே கத்தி எடுத்து சொருவறான். அந்த கத்தி அதோட உடம்புல சொருவன உடனே அது அப்படியே சுருண்டு கீழே விழுகுது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினும் சும்மா விடாம அந்த கத்தியை எடுத்து திரும்பவும் அதோட இதயம் இருக்கிற பகுதியிலேயே நரன்னு அதை குத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கடைசி உயிர் மீது இருக்கிற வரைக்கும் அதை கொலை பண்றாங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா பின்னாடி இருந்து இன்னொரு சத்தம் வந்து கேட்கும். அது யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு பார்த்தா அந்த எய்டன் கிட்ட இருந்து வருது. ஆக்சுவலி இப்ப நம்ம எய்டனோட உடம்புல தான் அந்த வினோதமான ஜந்து இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு செயின் மாதிரி ஒருத்தரோட உடம்புல இருந்து அது இன்னொருத்தரோட உடம்புல தாவும். அவ அந்த சத்தத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உருமாறுறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுது. நம்ம ஹீரோயின் இதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா கத்தியை எடுத்துட்டு அவன் கிட்ட வரும்போது லூக்கஸ் அவங்கள தடுக்கிறாங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு அவன் கிட்ட போகாதீங்க, அவன் மாறிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் மாறிடுவான் அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பொறுமையா அவனுக்கு எடுத்து சொல்றாங்க. இங்க பாரு லூக்கஸ், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. உனக்கே நல்லா தெரியும் உன்னோட தம்பி மாற போறது கிடையாது. உன்னோட அப்பா எப்படி உருமாறினாரோ அதே மாதிரி தான் அவனும் உருமாறுவான். தயவு செஞ்சு இதை நீ புரிஞ்சுக்கோ. இந்த சிச்சுவேஷனை நீ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனோட மனசை வந்து அவங்க மாத்துறாங்க. எந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அந்த கதையை எடுத்துட்டு போய் மெதுவா எய்டனை அவங்க கிட்ட கூப்பிட்டு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் இதை வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த கத்திய அந்த இதயம் இருக்கிற பகுதியிலேயே அவங்க சொருவறாங்க. இதனால அவன் பயங்கரமா கதறான். அந்த சத்தத்தை லூக்கஸால கேட்கவே முடியல. இந்த மாதிரி அவனை கொன்னதுக்கு அப்புறமா 2-3 நாள் கழிஞ்சு நம்ம பசங்களை காட்டுறாங்க. லூக்கஸ் வந்து அந்த கரையோரமா விளையாண்டு இருக்கும் போது நம்ம பால் என்ன சொல்றானா, எங்க பாரு ஜூலியா, நீ உண்மையிலேயே இதுல சீரியஸா தான் இருக்கியா? அவனை நீ வச்சிருக்கிறது சிங்கத்தோட கூண்டுல வாழ்றதுக்கு சமம். ஏன்னா அவன் எப்படி வளர்ந்து வருவானே தெரியாது. அவனுக்கு இப்ப சொந்தம்னு சொல்லி யாருமே இல்ல. ஒரு டீச்சரா என்னோட கடமையை நான் செய்யறேன், அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி லூக்கஸ் அவங்க கூட்டிட்டு போகும்போது இங்க நம்ம பால் திடீர்னு இரும்ப ஆரம்பிக்கிறான். அவன் இரும்பும் போது அவனோட வாயில இருந்து ரத்தம் கசியுது. அண்ட் இதுல இருந்தே நமக்கு என்னன்னு தெரியுது பால்க்கு இனி என்ன ஆக போகுதுன்னு. சோ இப்படியாக இந்த படமும் முடிவடையுது. அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம். நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதில் ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.